ஹே கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் மேக்கப் லுக் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து காலேஜ் போகும்போது அவ்வளோவா பெருசாக மேக்கப் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலேஜ் மேக்கப் லுக் அப்படின்னாலே ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து ஹெவியாக யூஸ் பண்ண முடியாது. பிரைடல் அந்த மாதிரியும் சரி, இல்லை மேக்கப் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி சரி. ரொம்ப லிப்ஸ்டிக் ஷேட் கூட ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ உங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, பேசிக் ஸ்கின் கேரை வச்சு தான் நான் இந்த வீடியோவில் வந்து மேக்கப் லுக்கை பார்க்க போகிறேன். என்னை பொறுத்த வரையும் மேக்கப்பை தவிர நீங்கள் வந்து க்ளோத்ஸை வந்து சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி இயரிங்ஸு செயின்லாம் நீங்கள் வியர் பண்ணும்போது அதுவே ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு அடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்க்குறதுக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த சைடு வரலாம். காலேஜுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜிமிக்கினா கொஞ்சம் குண்டாக இருக்கும். நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் பர்சனலாக ஜிமிக்கி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு சின்ன சின்ன தோடு போடுறதா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜிமிக்கி போட்டாவே உங்களுக்கு வந்து பார்க்க வந்து ஒரு நல்ல லுக் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுனாலும் குட்டியா ஜிமிக்கியா இருக்கட்டும், இல்லை பெரிய ஜிமிக்கி போட மாட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஜிமிக்கியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போட ஹெவியா இருக்கு அப்படின்னா குட்டி குட்டி ஜிமிக்கி கூட போட்டுக்கலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி பெரிய தோடுனா போட மாட்டேன், எப்பயாதான் போடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்துடலாம். ஸ்கின் கேர் வந்து உங்ககிட்ட சீரம் இருக்கு அப்படின்னா நீங்க சீரம் யூஸ் பண்ணுங்க. அப்படி சீரம் இல்லை அப்படின்னா நீங்க சன்ஸ்கிரீனோடயே ஸ்டார்ட் பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் இருந்தா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். என்கிட்ட சீரம் இருக்கு, பிளிப்ஸோட சீரம் தான். ஆனாலும் நான் சீரம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணல. ஸோ சன்ஸ்கிரீன், மினிமலிஸ்ட் சன்ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். எனக்கு சன்ஸ்கிரீன் போட்டா எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து கவர் ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப வெயில்ல போறோம், அதுக்காக தான் நம்ம ஃபேஸ் வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் சன்ஸ்கிரீன் போடுறோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து நான் யூஸ் பண்ற இந்த மினிமலிஸ்ட் சன்ஸ்கிரீன் வந்து ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து அப்படியே தெரியும் நம்ம சன்ஸ்கிரீன் போட்டிருக்கோம் அப்படின்றது. இப்படி தொட்டு பார்த்தோன்னா தெரியும். ஸோ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி தான் நீங்க மேக்கப் லுக் இந்த ஃபவுண்டேஷன் டெய்லி அப்ளை பண்றதா இருக்கட்டும், இல்லை வந்து கன்சீலர் நீங்க போட்டுட்டு போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிபி கிரீம் இருக்கும், அதுதான் என்கிட்ட இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்க போறதோட இருக்கிறத வச்சு கொஞ்சோனா மினிமலா போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்றச்சு நீங்க காம்பேக்ட் பவுடர் வாங்கிக்கலாம். இந்த 3 இதுக்கு ஃபவுண்டேஷன், பிபி கிரீம், கன்சீலர் வாங்குறதுக்கு காம்பேக்ட் பவுடர் நீங்க வாங்கிக்கிட்டீங்க. இல்லாட்டி நார்மல் உங்க வீட்டுல இருக்கிற பவுடர் யூஸ் பண்ணாலும் பெஸ்ட் தான். இந்த மாதிரி குட்டி குட்டியா காஜல் போடுறதா இருக்கட்டும், கண்மை போடுறதா இருக்கட்டும், லிப்ஸ்டிக் போடுறதா இருக்கட்டும், அதுவே நம்மளை வந்து அப்பியரன்ஸை வந்து கொஞ்சம் நீட் லுக்கா தான் காட்டும். அதனால நீங்க ரொம்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், ஸ்கின்னை போட்டு டேமேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காஜல் போட்டு வந்துடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், கண்மையும் காஜலும் அப்ளை பண்ணிட்டேன். நான் எப்பவுமே கண்மை அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா என் கண்ணு வந்து அது எப்படி சொல்றது, எனக்கு வந்து அது செட் ஆகாதோ அப்படின்ற ஃபீல். இன்னொன்று வந்து எனக்கு டக்குனே அழிஞ்சிரும். லாஸ்டிங் எனக்கு வந்து டக்குனே அழிஞ்சிரும். இன்னொன்று குட்டி கண்ணா இருக்கிறதுனால அது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். உங்க விருப்பம் தான். நான் இந்த வீடியோக்காக இப்போ காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து லிப்ஸ்டிக் பார்த்துடலாம். லிப்ஸ்டிக் வந்து என்கிட்ட 2 ஷேடு தான் இருக்கும். ஒன்று ரோஸ் கலர், இன்னொன்று வந்து மெரூன் மாதிரி இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் எப்பவுமே அப்ளை பண்றதுக்கு முன்னாடி லிப் பாம் வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணேன்னா லிப் பாம் அப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் ஷைனா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். இன்னொன்று வந்து லிப் பாம் வந்து இதுதான் அதுதான் அப்படின்னா நான் யூஸ் பண்ணல, பயோலின் தான் நான் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட பவுடர் இருந்தா பவுடர் எடுத்துக்கோங்க, அது வந்து கொஞ்சம் பிரைட்டா தெரியும். என்கிட்ட பவுடர் நாங்க வாங்க மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான், நான் எப்பவும் போகிற ஹேர் ஸ்டைலை வந்து போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இன்னும் வந்து ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. ஸோ பொட்டு, இன்னொன்று வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பொட்டு உங்கள் ஃபேஸுக்கு ஷூட் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் நான் பொட்டு சொல்கிறேன் அப்படின்னா, பாதி பேருக்கு வந்து பெரிய பொட்டு வச்சா செட் ஆகாது, பாதி பேருக்கு சின்ன பொட்டு வச்சா செட் ஆகாது. ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த பொட்டு மட்டும் தான் வைப்பேன், வேற எந்த பொட்டு வைக்க மாட்டேன். கொஞ்சம் சந்தனம். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.